தர்பூசணி பழத்தை வச்சு ஒரு 15 நாளாக சமூக வலைதளங்களில் தவறான வீடியோக்கள்லாம் பதிவிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. என்னென்னா, தர்பூசணி கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கும் அதோட கலரை சேஞ்ச் பண்ணுறதுக்கும் அதில் வந்து இன்ஜெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் கேட்குறப்ப எனக்கு சிரிப்பாக தான் இருக்குது. ஏன்னா, ஒரு தர்பூசணி பழம் அதோட கலரு சேஞ்ச் ஆகிறதுக்கு வித்தியாசமாக இருக்கிறதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா, அது விளையக்கூடிய மண் தான் காரணம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு மண்ணுக்கும் ஒவ்வொரு விதமான சத்துக்கள் இருக்கும். அந்தந்த பகுதியில் அந்த தர்பூசணி பழம் விளையிறப்ப அதோட கலரு சற்று சேஞ்ச் ஆகிறது இது இயல்பு தான். ஓகேங்களா? அதனால அதில் போய் இன்ஜெக்ஷன் செலுத்துகிறாங்க அப்படிங்கிறதுலாம் சும்மா. நான் ஒரு விவசாயியாக தான் இந்த காணொலியை உங்கள்கிட்ட பதிவிடுறேன். நானும் ஒரு விவசாயி தான். ஓகேங்களா? அதை விட்டுட்டு இதெல்லாம் ஒரு தப்பான ஒரு இதை பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா, ஒரு ஏழை எளிய மக்கள் வந்து பார்த்திங்கன்னா, தங்களோட வெயில் தாகத்தை தீர்க்கறதுக்கு அவங்களுக்கு ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு கீத்து தர்பூசணி வாங்கி சாப்பிட்டா தான் அவங்களுக்கு ஒரு இதுவாக இருக்கும். அவங்க வந்து பார்த்திங்கன்னா, ஆயிரக்கணக்கில் போய் வெயில் தாகத்தை தீர்க்கறதுக்கு அவங்களால செலவு பண்ண முடியாது. ஓகேங்களா? ஒரு ஏழை எளிய மக்கள் வாங்கி சாப்பிடக்கூடிய ஒரு உணவை இதே மாதிரி தப்பான ஒரு பொய் பிரச்சாரத்தை பரப்பி விவசாயிகளோட வாழ்வாதாரத்தை அழிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இதனால் வந்து பார்த்திங்கன்னா, எதிர்காலத்தில் தர்பூசணி பயிர் பண்ணுற விவசாயிகளோட ஆர்வமே போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் மக்களாகிய நாம் தான் இந்த தர்பூசணி விவசாயிகளுக்கு ஆதரவு கொடுக்கணும். நம்ம தான் இது பண்ணணும். ஏன்னா, எப்படி போய் ஒரு கலரை சேஞ்சு பண்ணுறதுக்கு கெட்டு போகாமல் இருக்கிறதும் ஊசி ஏற்றுறாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்கன்னு எனக்கு ஒன்றுமே தெரியல. அதான் ஒரு அப்பா விவசாயிகளோட வயிற்றில் அடிக்கணும், அவ்வளோதான். இதுக்கான வேலைகள் தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. நாம் தான் ஆதரவு கொடுக்கணும்.